மகரி சரி மகசதா மகசதா அரச தசக தகப கபத பதச. அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன் உங்களிடையே வந்து பேசுகிறேன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம் ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன், கலை குறிசில், கலை சக்கரவர்த்தி சிவாஜி அவர்களுடைய அற்புதங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 62 படம் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 63வது படம். இந்த படம் வந்து அண்ணனுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய இயக்குனரால் இயக்கப்பட்ட படம். அவர் வந்து இயக்குனர் திலகம் அப்படின்னு பட்டம் பெற்றவர். சும்மா ஒன்றும் அவருக்கு அந்த பட்டம் கொடுக்கல. அவரோட படங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எஸ்பெஷலி அண்ணன் சிவாஜியை வச்சு பண்ண இந்த படம் கை கொடுத்த தெய்வம், செல்வம், பேசும் தெய்வம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான படமாக தான் இருக்கும். அது இந்த கை கொடுத்த தெய்வம்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கல் நெஞ்சுக்காரனுக்கும் கண்லேருந்து தண்ணி வந்துடும். அந்த மாதிரி ஒரு இயக்குனர், அப்படி இயக்குவார் படங்களை. அவர் யார் அந்த இயக்குனர்? இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். அவர் வந்து இப்போ நான் இந்த படம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். குலமா குணமா, இந்த படமும் அவர் தான் இயக்குனர். அற்புதமான படம். அதுவும் கிளைமாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டாப் டக்கரில் தான் இருக்கும் அந்த படம். இதில் வந்து அண்ணனோட நடிப்பு கேட்கவே வேணாம், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து தனியாக விட்டுருங்க, எவரெஸ்ட் சிகரம். இதில் வந்து கூட வந்து ஜெய்சங்கர் நடிச்சிருப்பாப்புல, தம்பியாக வருவாப்புல. ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் ஒரு தனி பாணியில் ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர்னு சொல்லிட்டு அப்படியே நடிச்சிட்டு தான் இருந்தார். ஒரு டைம் மார்க்கெட் இதானவுடனே அப்படியே வந்து முரட்டு காளையா நம்ம அந்த படத்தில் ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி அதில் வந்துட்டு நடித்தார். அதுலேருந்து கொஞ்சம் நல்லா மார்க்கெட் பிக்கப் ஆகி அது மாதிரி ரோலே நடித்தார். குணச்சித்திர வேடங்களும் நடித்தார். அண்ணன் சிவாஜி கூட கடைசி காலத்தில் நிறையா படங்களில் குணச்சித்திர வேடத்துலலாம் அண்ணனுக்கு ஃப்ரெண்டாக அது மாதிரிலாம் வருவார். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சிவாஜி வந்து எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார். அவர்கிட்ட வந்து சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர்கிட்டலாம் நம்ம வந்து தூக்கி பந்தாடிட்டு போயிடுவோம். எம்ஜிஆர் ஏன்னா சிவாஜிக்கு தான் வந்து ரசிகர்களே அதிகம் எம்ஜிஆரோட. அதனால் அது வேறு விஷயம், அது அண்ணனை விட்டுருங்க. மற்ற நடிகர் எல்லாமே பயப்படுவானுங்க எம்ஜிஆருக்கு. ஆனால் இந்த ஜெய்சங்கர் மட்டும் பயப்பட மாட்டார். அவர் வந்து எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் கூட ஏதோ ஒரு நிவாரணம் பண்ணும்போது கூட முதலமைச்சர்கிட்ட கொடுங்க, அவரோட நிவாரணத்துக்கு தான் கேட்குறாருன்னு சொன்னப்போ கூட இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் போய் சென்னையில் அந்த பகுதியில் போய் இவரோட கை காசில் எல்லா உதவிகளும் மக்களுக்கு செஞ்சவர். அது மாதிரி போல்டு மேன், யாருக்கும் பயப்பட மாட்டார். அண்ணன் சிவாஜிக்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருப்பார். அப்போவே வந்து இந்த படத்தில் அண்ணனுக்கு தம்பியாக நடிச்சிட்டாரு. அன்பளிப்புன்ற படத்தில் நண்பனாக நடிச்சிருப்பார். நல்லா நடிப்பார். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பார். இந்த நடிகைகள் பார்த்திங்கன்னா பத்மினி, வாணிஸ்ரீ, ரெண்டும் யமன் மாதிரி நடிக்கும் இந்த படத்தில். பத்மினி ஒரு பெரிய தனி லோட் விட்டுருங்க, அவங்கள வந்து டாப். இவர் வாணிஸ்ரீ பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்கும் இந்த படத்தில். அப்படியே ஒரு அற்புதமான படம். கண்ணில் தண்ணி வந்துடும். கிளைமாக்ஸ்லாம் அவ்வளோ டாப்பாக இருக்கும். இதில் அந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து அண்ணனுக்கு 147வது படம். 26/3/1971 ரிலீஸு. இதில் அண்ணனுக்கு பேர் என்ன தெரியுமா? சின்னத்தம்பி. அண்ணனோட பேர் சின்னத்தம்பின்னு உங்களுக்கு ஞாபகம் வருமே. நம்ம இளைய திலகம் பிரபு நடித்து சின்னத்தம்பி ரெக்கார்ட் பிரேக் என்ன பண்ணிச்சு தெரியுமா? இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை இன்னும் எந்த படமும் உடைக்கல. பேசுகிறானுங்க, விஜய் படம் வந்து ஒரு வாரத்தில் கலெக்ஷன் ஆகிடுச்சி, ரஜினி படம் ஒரு வாரத்தில் கலெக்ஷன் ஆகிடுச்சி, இந்த அமரன் படம் ஒரு வாரத்தில் கலெக்ஷன் ஆகிடுச்சின்னு. ரெக்கார்டுனா என்னன்னா, அன்னைக்குள்ள சின்னத்தம்பி படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு
அப்போ காலகட்டத்துக்கு என்ன டிக்கெட் ரேட்டோ அதை வச்சு கம்பேர் பண்ணால் இப்போ உள்ள படங்கள்லாம் அந்த ரெக்கார்டை உடைக்கல. இன்னைக்கு உள்ள காசோட மதிப்புக்கு அதை வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ண முடியாது. அன்னைக்குள்ள காசு மதிப்புக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்னத்தம்பி ரெக்கார்டை இது வரைக்கும் எந்த படமும் உடைக்கல. காரணம் என்னென்னா, இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் ரொம்ப சின்ன ஊர் காரைக்குடி, காரைக்கால். அதாவது அந்த 2 ஊர்லேயுமே மினிமம் 100 நாள் ஓடின படம் சின்னத்தம்பி மட்டும்தான். அதுவும் உங்களுக்கு தெரியும், காரைக்குடியில் வந்து அப்போ வந்து ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது அந்த படம் 50 நாள் தாண்டி ஓடணும். அப்போ வந்து 50 நாள் தான் உலகம் சுற்று வாலிபனே அங்கே ஓடிருக்கு. அதனால் பயந்துக்கிட்டு அவனுங்க ஜெயலலிதாட்ட கேட்டவுடனே ஜெயலலிதா சொல்லிடுச்சு, ஐயா படம் கலெக்ஷன்னா ஓட்டுங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அதனால் காரைக்குடியிலையும் 100 நாள் ஓடின படம். அவ்வளோ ரெக்கார்டுங்க அது. உலகம் சுற்று வாலிபன் வெறும் 50 நாள் காரைக்குடியில், சின்னத்தம்பி 100 நாள். இன்றைக்கி உள்ள படங்கள்லாம் வந்து சின்னத்தம்பிக்கு ஈக்குவல் கிடையவே கிடையாது. கலெக்ஷன்னா நம்பர் 1 அதுதான். எப்போ அந்த பேர் தான் சின்னத்தம்பி அண்ணனுக்கு இதில் குலமா குணமால். அந்த படம் வந்து அண்ணனுக்கு அந்த 1971 வந்த படங்கள் இருதுருவம், தங்கைக்காக, அருணோதயம், குலமா குணமா, பிராப்தம், சுமதியன் சுந்தரி, சவாலே சமாளி, தேனும்பாலும், 3 தெய்வங்கள், பாபு. இதில் வந்து குலமா குணமா 100 நாள், சவாலே சமாளி 100 நாள், பாபு 100 நாள். இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு. 10 படம் நடிச்சிருக்காரு 1971. ஒரு பெரிய ஹீரோ இது மாதிரி நடித்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னமோ அவர் வந்து உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. படங்கள் எண்ணிக்கைகள் அவர் அதிகமாக கொடுத்ததுனால தான் அவரோட அதிகமான கேரக்டரை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இல்லைனா பார்க்க முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிச்சிருந்தாருன்னா அவருக்கு வந்து 52 நுழைஞ்சிட்டு 2001 மரணம் அடைஞ்சிட்டார். 50 படம் கூட நடிச்சிருக்க மாட்டார் வருஷத்துக்கு ஒரு படம்னா. நம்ம ஒரு 300 படம் 306 படம் நமக்கு முடிச்சு கொடுத்துட்டு போனார். அதில் அப்படி இப்படி ஒரு 50-60 படத்தை தள்ளிட்டாலும் மீதி எல்லாமே அல்வா படம் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா கேரக்டர் எல்லாமே பேர் சொல்கிற மாதிரி தான் பண்ணார். அதனால் இந்த குலமா குணமா படம் 100 டேஸ் படம். அந்த படத்துலேருந்து முக்கியமான காட்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்ப்போம். ராத்திரி ரொம்ப அக்கறையோட 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டு இப்ப அலாரம் அடிக்கிறதுக்கு முந்தைய எழுந்திருச்சுட்டீங்களே. உங்களை எழுப்புறதுக்கு அலாரமா இல்ல அலாரத்தை எழுப்புறதுக்கு நீங்களாங்கிற சந்தேகம் வந்துருச்சு. தம்பி எழுந்துட்டானே? ஆடா, இன்னைக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. என்ன? குடும்ப விஷயத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத நீங்க திடீர்னு இன்னைக்கு தம்பியை பத்தி கேக்குறீங்களே. அதுல அவனுக்கு பரீட்சை வந்திருக்க, படிக்கிறானா? காலையில எழுந்துச்சு. என்னது குளிக்காம கூட சட்டை மாட்டிக்கிட்டு வீட்டுல என்ன குளியல்? போற வழியில காவேரியில ஒரு முழுக்கு போட்டேன்னா உடம்புக்கு நல்லது. ஆடி அம்மாடி, இன்னைக்கு உங்களுக்கு உங்க உடம்ப பத்தின நினைப்பு கூட வந்துருச்சா? அது மட்டும் இல்ல, காவேரிக்கார பாலம் வேலை நடக்குது, அதையும் ஒரு பார்வை பார்த்தலாம். அதுதானே கேட்டேன். போயிட்டு வரேன். நில்லுங்க. வழக்கமா சொல்றது கூட சொல்லாம போன இப்படி என்னம்மா? வீட்டுல சாப்பிடுற பழக்கம் தான் கிடையாது. காலை டிஃபன் இங்க அனுப்படி, மத்தியான சோத்தை அங்க அனுப்படின்னு சொல்லுவீங்களே, அது கூட சொல்லாம போனா எப்படி? அதுமா எனக்கு காலையில நானும் போயிட்டு காலை டிஃபனை நம்ம மேட்டு தெரு குளத்தங்கரைக்கு அனுப்பிச்சிடு. அப்படியே எனக்கு ஒரு வேட்டி செட் அனுப்பு. மத்தியான சாப்பாட்டை பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிடு. என்ன அனுப்புறியா? ஏன் இப்படி பாக்குற? உங்களை ஒண்ணு கேட்கலாங்களா? எனக்கு பயமா இருக்கு இல்லம்மா. சரி நீங்க போங்க. இல்ல சொல்லு. என்ன? ஒரு சின்ன ஆசை. என்ன? ஒரு நாளைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடணும், அவ்வளவுதான்.
இந்த கழுவி இந்த ஓட்டம் ஓடனா? அம்மா உன் வாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. குழந்தைய தொட்டில்ல போட்டாச்சா? இப்பதாம்மா போட்டோம். மன்னிக்கணும்மா, வீட்டுல கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான். அதனால என்னம்மா, நீங்க வந்ததே போதும். வாங்கம்மா. வணக்கம்க்கா. லலிதாவா? அவதான் உனக்கு அக்காளா? பின்ன தங்கச்சியா? தங்கச்சி. சும்மா கோயிலான மாதிரி ஆடாது, கொஞ்ச நேரம் சும்மா நில்லு. நிக்கிறேன்டி. அம்மா பாத்தியா பெரிய மனுஷன் பொண்டாட்டி என்ன செய்யறாங்கன்னு? நீயும் வந்திருக்கே வெறுங்கைய வீசிக்கிட்டு. நான் ஒண்ணு வெறுங்கைய வீசிக்கிட்டு வரலடி, நானும் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொண்டு வந்திருக்க? என்னம்மா இது? உன்ன மாதிரியே கொண்டு வந்திருக்கேன். ஒன்னம்மா நான் ஒண்ணு சொல்றேன், புரிஞ்சுக்கோ. குடுக்கிற பொருளுக்கு என்னைக்கு மதிப்பு கிடையாது. குடுக்கப்படுற கையை பொறுத்து தான் அந்த பொருளுக்கு மதிப்பும் குழந்தைக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கும். குடுக்கிற மாதிரி இந்த சாதாரண பொம்மை, இது பொன் பொம்மைக்கு சமானம். ஏன் நான் பெத்தவன், தங்கமா இருந்தானே வைரமா இருந்தானே உருப்படமா மலடி கையால கொடுத்த. என்ன விஷயம்? நான் வந்து இந்த என்னப்பா ரொம்ப தயங்குறாப்புல இருக்கு? ஆமா, ஏதாவது முக்கியமான விஷயம்? ஆமா அப்படித்தான். அது என்னப்பா அப்படி? அண்ணி சொல்லுப்பா. அண்ணி, தாய் கிட்ட சொல்ற உரிமைகளான நம்பிக்கையோட உங்ககிட்ட சொல்றேன். வந்து நான் ஒரு பெண்ணை ஆமா விரும்புறேன். இதுல என்ன தப்பு? உன் வயசுக்கு தவறே இல்லப்பா, நான் சம்மதிக்கிறேன். ஆனா பொண்ணு யாரு? நம்ம மளிகை கடை நல்ல கண்ணு பொண்ணு. அங்கதானே இருக்கு எல்லா தப்பும். அண்ணே அவ இது சம்பந்தமா மேற்கொண்ட கிட்ட பேசிட்டு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அந்த இடம் எந்த வகையிலே நமக்கு ஒத்து வராது. இது அடியோட மறந்துட்டு ராஜா உங்ககிட்ட தான் நான் சொல்றேன். போய் வேற வேலை இருந்தப்ப. அண்ணே, நான் இதுல சம்பந்தப்பட்ட பையன் யாருன்னு சொல்லுங்கய்யா. அது வேற யாரும் இல்லைங்க, உங்க தம்பிதான். இவ்வளவு வெட்ட வெளிச்சமானதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன? அதைத்தான் இப்ப நாம யோசிக்கணும். சுத்தி வளைச்சு வளவளன்னு பேசாத, நான் சரியில்லை அவ்வளவுதான் சொல்லுவேன். உன்னுடைய தீர்ப்பு நான் அதை சொல்லு. என்னுடைய தீர்ப்பு கல்யாணம் தாங்க. கல்யாணமா? ஏன் தம்பிச்சா? அந்த கலப்படக்கார மகளையா? ஐயோ, அதெல்லாம் இப்ப நினைக்க கூடாதுங்க. இந்த பாருங்க, நீங்க உங்க தம்பிக்கு அண்ணன், பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவர், இந்த குடும்பத்துக்கும் தலைவர். ஆனா இப்ப மறந்துட்டு அந்த பொண்ணுக்கு தகப்பனா ஒரு நிமிஷம் இருந்து யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன முடிவு? உங்க தம்பிக்கும் இவர் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுடுறதா. இந்த முடிவை நான் ஏத்துக்க முடியாது. நாங்க எந்த முடிவு செய்தாலும் அதுக்கு நீங்க கட்டுப்படுறதா சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க. இது ஒரு தரப்பட்டமான முடிவு, இதை நான் ஏத்துக்க முடியாது. என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசினேன். முதல்ல நீங்க என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. என்னம்மா இது? ஒன்னு இதுக்காக நான் மன்னிக்கிறது? இந்த இடத்துல உங்களை சந்திச்சு பேச வந்ததுக்கா? பாருமா, மன்னிக்கிறது மன்னிக்காததும் பேசுற விஷயத்தை பொறுத்தது, சந்திக்கிற இடத்தை பொறுத்தது. மறுபடியும் நீங்க என்ன மன்னிக்கணும். இப்ப ஏற்பட்டிருக்கிற தகராறே இடத்தை பொறுத்துதாங்கிறது என்னோட தாழ்மையான அபிப்பிராயம். என்ன என்ன இடம்? பெண்ணுக்கு சொந்தமானதே 2 இடம். ஒண்ணு பிறந்த இடம், 2வது புகுந்த இடம். அதுலயே நான் பிறந்தேனே, அந்த இடத்தை பத்தி நினைக்கிறப்போ உங்க வீட்டு வாசப்படி மட்டுமல்ல, உங்க தெருவில் அடி எடுத்து வைக்க கூட அருகதை இல்லாதவர். அப்படிப்பட்ட நான் இந்த இடத்துல உங்களை சந்திச்சு பேசுறது உங்க கௌரவத்துக்கு. இந்த பாருமா, இப்ப நீ சொன்ன பாரு கௌரவம், அது இருந்துச்சு நேற்று வரைக்கும். ஆனா இன்னைக்கு நான் ஒருத்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதுக்கோ இன்னொருத்தனை தலையில் வந்து பார்த்து பேசுறதுக்கும் முடியாதபடி எனக்கு தலைகுறி ஏற்பட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நான் யார காரணம் சொல்லுவேன்? என் தம்பிதான். நான் அவனை வளர்த்த விதம் தான், அவன் உங்ககிட்ட பழகின முறை தான். நீங்க ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி. நான் யாரம்மா கோச்சுக்க போறேன்? யார? கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் கேட்கணும். நீ என்ன கேட்க போற? என்ன நீ கேளுமா? இந்த ஊர்ல யாரும் என்ன விட மாட்டானு, இனிமே எல்லா பையனும் கேள்வி கேட்பா. நீயே கேள்வி ஆரம்பிச்சு வை. நீயே கேள்வி. உங்க தம்பி என் கூட பழகின விதம் அவர் மேல குத்தம் தான். அதுக்காக நீங்க தலைக்குடியும்படியா? அப்படிப்பட்ட தவிர நான் என்ன செஞ்சேன்னு கேட்டு முடிக்கல. சந்தர்ப்பம் கொடுக்கலன்னு நான் போயிட்டேன். நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பாவுக்கு ஏற்படாத தலைக்குடிவு உங்களுக்கு ஏற்படும்படியா நான் என்ன குத்தம் செஞ்சேன் சொல்லுங்க. அம்மா, நீ இப்படிப்பட்டவ, நீ இன்ன விதமா தவறா நடந்திருக்க, உன்னை பத்தி நான் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அது உண்மையா இருந்தா
என் தம்பிக்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டேன்னு நீங்க சொல்ல வேண்டாம். இதுவரைக்கும் எனக்கு குழந்தை குட்டி பிறக்கலம்மா. இனிமே பிறந்த அந்த குழந்தை மேல ஆணையா சொல்றேன், உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் தப்பா கேள்விப்படலாமா. நான் நினைச்சு பயப்படுறதெல்லாம் உங்க அப்பனுடைய கல்யாண குணங்களை பத்தி. ஐயோ, அவனை நினைச்சா உடம்பெல்லாம் நடுங்குது. கரெக்ட் தாங்க, அவரு நினைச்சு நடுங்க வேண்டிய ஆளு. என்ன தப்பு பண்றான்? ஐயோ, எவ்வளவோ செய்யறாருங்க, எல்லாம் கலப்படம். எதுல? குழந்தைகளுடைய உணவுல. ஆமாங்க, வட்டி வேற வாங்குறாரு. வட்டி மட்டுமா? வட்டிக்கு ஒரு வட்டி போட்டு அதுக்கு ஒரு குட்டி போட்டு அதுக்கு ஒரு வட்டி வாங்குறான். ஆமாங்க, ஏமாத்துறாரு. யார? சாதாரண ஏழை ஜனங்களை செய்யலாமா? செய்யலாமா? அதே தானே நானும் கேட்கிறேன், செய்யலாமா? அவர் திருந்திட மாட்டாருங்களா? போய் திருந்தத்தை யாரும் உங்க அப்பனா? எப்பா, எல்லாரும் சந்தர்ப்பம் ஏற்படும் போது தவறு செய்வான், சூழ்நிலை மாறும் போது அவனும் மாறிடுவான். ஆனா உங்க அப்பா இருக்கானே, தவறு செய்யறதுக்குன்னே சூழ்நிலை உண்டாக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இல்ல, உங்க பரம்பரையா அப்படித்தான். இது மாறணும்னா இந்த தலைமுறை போதாது, இது 7 தலைமுறை இருக்கணும், அப்பதான் மாறுவான். அப்போ எங்க பரம்பரையில பொண்ணு எடுத்தா உங்க பரம்பரை கெட்டு போயிடுன்னு யோசிக்கிறேன். நடுங்குறேன். ஓஹோ, உங்க பரம்பரை பத்தி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னம்மா, எங்க பரம்பரை பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்க? சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கிற தயாள குணமும் தர்ம சிந்தனையும் உங்க தலைமுறையில வந்ததல்ல, உங்க பரம்பரையில ஊறி வந்த குணம்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கில்ல? அப்படிப்பட்ட எங்க பரம்பரை உங்க பரம்பரையில சம்பந்தம் பண்ணா என்னம்மா? ஆமா, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே கேட்டுட்டு அப்புறம் நான் என்னத்த கேக்குறது? ஓஹோ, இதத்தான் நீ கேட்க வந்தியா? சரி சரி, நீயே கேளு, நான் பேசுறேன். பாருங்க, பல தலைமுறையா கெட்டு போன ஒரு குடும்பம் திரிந்து வர்றதுக்கு பல தலைமுறை வந்தாகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். அதே மாதிரி பல தலைமுறையா நல்லா இருக்கிற குடும்பம் கெட்டு போறதுக்கும் பல தலைமுறை வந்தாகணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு தலைமுறையில கெட்டு போயிடாது. ஆனா உன் பரம்பரை இருக்கு. ஐயோ, எங்க பரம்பரை சாக்கடைதான், உங்க பரம்பரை சமுத்திரம் தான். அது சொல்ல வரேன். வச்சுக்கங்க, நான் என்ன நினைச்சேன், சமுத்திரத்தோட சாக்கடை சங்கமம் ஆயிட்டா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிடும் நினைச்சேன். அது சரி. ஆனா இப்பதான் புரியுது, உங்க தர்ம சிந்தனையில உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் தர்ம சிந்தனை? எங்க அப்பாவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. இந்த மாதிரி பயந்து சாகர குடும்பத்துல நான் வாழ்க்கப்பட்டா என் வாழ்க்கை தான் குட்டு. நான் சின்ன பொண்ணு, பிரியாசனமா சொல்லிட்டேன், நினைச்சிருங்க. நீங்க பெரியவங்க, நல்லா தனியா உங்க தலைவர், நீங்க செய்த முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப உட்காந்துருக்கேன், கல்யாணத்தை ஒத்துட்டாரு, மேற்கொண்டு ஆக வேண்டிய போய் பாடி போய். சுருக்கமா சொல்றேன், நம்ம தலைவரும் எனக்கு மாப்பிள்ளையா வரப்போற பாரனும் ஒரு தாய் வைத்து பிள்ளை இல்லைங்கிற ரகசியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இதுல என்னையா ரகசியம்? இதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சு. அதையே இப்ப கிளற வேண்டிய நேரம் இதுதான். அவங்களுக்குள்ள இன்னும் பாகப்பிரிவினை ஆகல. நான் சொல்றது சரியா இல்லையானு தலைவரே கேளியா? நானே சொல்றேன், எங்களுக்குள்ள பாக பிரிவினை ஆகல. இதுவரைக்கும் நாங்க 2 பேரும் ஒத்துமையா தான் இருக்கோம். இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இனிமே யார் யானே ஒரு தாய் வைத்து பிள்ளைகளே கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி நானும் பிற்பாடு சொத்து பத்துக்காக ஒருத்தர் குடுமையை பிடிச்சிட்டு கோர்ட் வரைக்கும் போறாங்க. 2 தாயத்து பிள்ளைகளை நம்பி அந்த வீட்டுல என் பொண்ணை நான் எப்படி கொடுப்பேன்? என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்க நவருங்க ஐயா. எங்க வர்றான் பாத்தியா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் அப்பவே வாய்க்க. இதுக்கு என்ன செய்யறது? எதுக்குங்க? எதுக்கா? சொத்தை பிரிச்சாதான் கல்யாணம்னு சொல்றேன். அது எப்படிங்க முடியும்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே பொண்ணு வீட்டுக்காரங்களே வீட்டை கொண்டா காரை கொண்டான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கழுத அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டா நாம அப்படி கேட்கலாம். நாம அவன் வீடு தேடி ஓடி வந்திருக்கோம். ஆமா, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க. ஒண்ணு புரியலையா? நீதான சொன்னேன் ஒரு பெண்ணுடைய எதிர்காலம் அதை மட்டும் கவனிக்கணும். அதை மட்டும் கவனிக்கிறதா இருந்தா அவன் இஷ்டப்படி நடந்துதான் தீரணும். அது எப்படிங்க? அவங்க இஷ்டப்படி நல்ல உடைச்சிடும். பேசணும் அபிப்பிராயம். ஐயா, அந்த ஆள் சொன்னபடி கல்யாணத்துக்கு முன்னால சொத்தை பிரிச்சு அவங்கிட்ட கொடுத்தாங்க. அண்ணே, என்னடா? வேண்டாம் அண்ணே. கேட்கிறாரா? சொத்தை பிரிக்கிறதா இருந்தா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். இந்த புத்தி என் பொண்ணை தொடர்றதுக்கு முந்தைய இருந்திருக்கணும். சொத்தை பிரிச்சாதான் கல்யாணம். சொத்தை பிரிக்கிறதா இருந்தா உன் பொண்ணு எனக்கு வேண்டாயா? போயா? என்ன உங்க பாட்டுக்கு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? என்ன உங்க அப்பா என்ன சொல்றாரு? அவரை விடுங்க. நம்ம 2 பேரும் தானே பிரியப்பட்டோம். ஆமா. கல்யாணம் செய்திருக்கணும்னு நம்ம 2 பேரும் தானே முடிவு பண்ணோம். ஆமா. அப்படி இருக்கும்போது சொத்தை பிரிச்சா கல்யாணம் வேண்டாம்னு நீங்க மட்டும் சொன்னா இவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா? பின்ன என்ன சொல்றேன்? நானே சேர்ந்து சொல்லணும். இங்க ஒரு தடவை சொல்லுங்க. சொத்தை பிரிச்சா எனக்கு கல்யாணம் வேண்டாம். பயமுள்ள நீயும் காலை வாரி விட்டுட்டியா? பைத்தியக்காரன் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அல்ப குணத்தை அவர் எவ்வளவு தூரம் அளந்து வச்சிருக்காருன்னு. எப்பா வாங்கப்பா வாங்க. பரவாயில்ல வாங்க. இங்க எல்லாரும் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் புகுந்திருக்கேன் பாருங்க, இந்த வீடுதான் எனக்கு சொந்த வீடு. இந்த வீட்டு சுகதுக்கும் தான் எனக்கு பெருசு. என்ன பாக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வந்தா ஒரு ஆளை விட்டு அனுப்புங்க. நான் அங்க வந்து உங்க வீட்டுல உங்க ஆசை தீர 10 நாளைக்கு இருந்துட்டு வர்றேன். அதை விட்டுட்டு
நீங்க 2 பேர் இந்த வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த தெரு பக்கம் கூட வரக்கூடாது. அதாவது பூர்ணமா கிடைக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான். உங்களுக்கு கிடைக்காத பாக்கியமா என்னக்கா அது? உங்க பெரியத்தான் இருக்காரே, அவருக்கு வீட்டு கவலை விட இந்த ஊரு கவலை தான் ஜாஸ்தி. மனைவியை சந்தோஷப்படுத்துறதை விட இந்த ஊர் மக்களை சந்தோஷப்படுத்துறதுல தான் இன்பம். அதுக்காக அவர் என்னையோ வீட்டையோ கவனிக்கலன்னு உங்ககிட்ட குறை சொல்றதா நினைச்சுக்காது. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எனக்கு எல்லாமே இருக்கு, அதே நேரத்துல எதுவுமே இல்லை. உலகில் 2 கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். உலகில் 2 கிளிகள், அவை உரிமை பேசும் விழிகள். கோடை கானல் தோட்டம், இங்கு கொஞ்சம் பறவை கூட்டம். ஆடி கலக்கும் ஆட்டம், அதில் ஆணும் பெண்ணும் நாட்டம். ஏமா இவ்வளவு பாத்திரத்துல கொண்டு வந்தேன்னா நீ எத்தனை தரம் கொண்டு வருவே? நான் எவ்வளவு நேரம் நின்னுட்டு கழுவிட்டு இருக்கிறது? போய் பெரிய பாத்திரத்துல கொண்டா. சரிக்கா. மூளைக்கா இவ்வளவு பெரிய பாத்திரத்துல யாரும் தண்ணி தூக்க சொன்ன? அக்கா அக்கா இது தண்ணி கொண்டு வர சொன்னேன். நான் அப்படி சொல்லுவேனுங்களா? கொஞ்சம் ஜாஸ்தியா கொண்டு வரனா இதுல தூக்கிட்டு வந்திருக்கா. அக்கா என்னம்மா என்னம்மா என்னடி அவளுக்கு? எனக்கு எனக்கு என்னங்க தெரியும்? என்ன பாருங்க சரிதா என்னம்மா மூஞ்சில தண்ணி என்னம்மா என்னாச்சு? லலிதா மயக்கமா இருக்கா? ஓடி போய் டாக்டர் ஃபோன் பண்ணு. போன் அவளை உள்ள பிடிக்கும். சீதம்மா மோர்ல எலுமிச்சம்பழம் விட்டு கரைச்சு கொண்டு வாங்க. சரி டாக்டர். மிஸ்டர் சின்ன தம்பி, டாக்டர் அந்த பொண்ணு பொண்ணும் இல்ல, இப்போ கர்ப்பமா இருக்கா. கடவுளே! ஓ ஓ ஓ சீதா சீதா சீதா, ஒரு சந்தோஷ சமாச்சாரம். நம்ம குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதா? என்ன சொல்றீங்க? லலிதா கர்ப்பமா இருக்கா. சீதா சீதா என்ன? சீதா 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 டாக்டர் இங்க வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன என்ன பாருங்க என்ன பாருங்க. நகருங்க. என்னது? என்ன நடந்தது? ஒண்ணு இல்லப்பா, லலிதா கர்ப்பமா இருக்கான்னு சொன்னேன். அப்படியே கண்ணை சொருவிச்சு மயக்கம் விழுந்துட்டான். மிஸ்டர் சின்ன தம்பி, கங்க்ராச்சுலேஷன். என்ன டாக்டர்? லலிதாவுக்கு என்ன வியாதியோ அதேதான் உங்க மனைவிக்கும். என்ன சொல்றீங்க? உங்க மனைவி கர்ப்பமா இருக்காங்க. அப்படின்னா நாங்க போய்தான் ஆகணுமா? போய்தான் திருடணும்னு அவசியம் கிடையாது. நீ எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பியோ அங்கே. நான் எங்க இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத நான் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? உங்க அக்கா கூட இருந்தாதான் நீ சந்தோஷமா இருப்ப. அத சொல்லி அவங்கள போக சொல்ல வேண்டியது. நான் எப்படி சொல்றேன்? வாங்க குழந்தை பார்க்கலாம். லலிதாவுக்கு குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தை இறந்தேதான் பிறந்துருச்சு. அதனாலதான் இனிமே லலிதாவின் உயிருக்கு ஆபத்து இல்ல. கண் முழிச்சு பாக்குறப்போ இன்னைக்கு பிறந்த ஒரு குழந்தை அவ பக்கத்துல கிடக்கிறத அவ பாக்கணும். அவ உடம்பு தேறி எந்த அதிர்ச்சியும் தாங்கக்கூடிய சக்தி அவ இதயத்துக்கு வரும் வரை. இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்து என்னுடைய குழந்தை இறந்து போச்சுன்னு நானு, நீங்க, என்னுடைய மனைவி 3 பேரும் லலிதா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதத்தான டாக்டர் சொல்ல வர்றீங்க? நான் உங்களை கேட்கிறேன், கடைசி வரைக்கும் நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். உங்க மனைவி சொல்ல வைக்கணும். நான் என்ன பண்றது? டாக்டர் சரி வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் லலிதாவை நான் பார்க்க முடியுமா?
டாக்டர், லலிதா இப்பவே மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னா? ஆமா, மயக்கம் தெளிய ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரம் போங்க. என்னங்க லலிதாவுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. என்னங்க என்னங்க கூட்டிட்டு போங்க. நான் இப்பவே லலிதாவை பார்த்தாகணும். அங்க போய் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு இன்னும் மயக்கம் தெரியலையே. அப்படின்னா மயக்கம் தெளிச்சதும் தான் பெத்த குழந்தை எங்கேன்னு கேட்பாளே. கேப்பா. நான் சொல்றத நல்லா கவனி. ஏற்கனவே அவளுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்களே. இப்ப இந்த பிரசவத்துக்கு அப்புறம் உடம்பு மட்டும் இல்ல, இருதயமே பலகீனமா போச்சு. என்ன சின்ன அதிர்ச்சி அவளால தாங்க முடியாம இப்ப இந்த குழந்தை இறந்த செய்தி கேள்விப்பட்டான்னா அவளுடைய உயிருக்கே ஆபத்து வந்துடும் டாக்டர் சொன்னாங்க. இப்ப இதுக்கு நாம என்ன செய்ய போறோம் அதை கேட்கறதுக்காக தான் அவங்ககிட்ட வந்து. இதுக்கு என்னங்க இவ்வளவு யோசனை? அவ மயக்கம் தெளியறதுக்குள்ள நம்ம குழந்தைய கொண்டு போய் அவ பக்கத்துல போட்டு அவ கண்ணு முடிச்சு பார்த்ததும் இதுதாண்டி அம்மா உன் குழந்தைன்னு சொல்லிட்டா சரியா? ஏம்மா உன் குழந்தை கொண்டு வந்து என் பக்கத்துல கொண்டு போற? ஐயோ, இவனை சதா தூக்கி வச்சு என் கை காலு ஓஞ்சு போச்சுக்கா. அக்கா கொஞ்சம் தூங்க வைங்களேன். இப்ப நான் தூங்க வச்சுட்டாலும் நடுராத்திரியில உன் கவனம் வந்து அழுதானா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி நடமாடிட்டு இருக்கேன். நான் யாரை நம்புவேன்? பிறந்த இடம் சரியில்லை, உடம்புல ரத்தமும் இல்ல. ஒரு பிள்ளைய பெற்ற இந்த நடின்னா அடே எங்க அப்பா. இனிமே இந்த ஜென்மத்துக்கு வேண்டாப்பா, வேண்டாம். நாளைக்கு அந்த புள்ள பொசுக்குன்னு போயிட்டா அத்தா, என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எதுக்காக? அங்க போனா என் குழந்தை பொழைச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்களா? அப்பா, உன் குழந்தை இங்க இருந்தா பொழைக்காதுன்னு நினைக்கிறியா? ஏமா நினைக்கிறியா அப்படி? ஆமா. என்னங்க குழந்தை கொடுங்க அவட்ட. அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போட்டு. என்ன உணர? இப்பதான் ஊசி போட்டுருக்காங்க. நிலைமை சரியாக இன்னும் 3 மணி நேரம் ஆகும் சொல்லிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போனா இதே நிலைமை தானே? எந்த நிலைமை ஏற்பட்டாலும் பரவாயில்ல, குழந்தை இங்க இருந்தா செத்து போயிடுன்னு எப்ப லலிதா நினைச்சிட்டாலோ இனிமே இந்த குழந்தை இங்க இருக்கவே கூடாது. படிங்க அப்படி படிங்க. இந்த அம்மா குழந்தை தூக்கிட்டு போ. அம்மா கூட போட. இது என்னங்க இருக்கு? என் நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு உங்க தம்பி கேட்டிருக்கான். கேட்டுட்டானே. அதுவும் அவனா கேட்டதா தெரியலையே. யாரோ எழுதி இருக்காங்க, அவன் கையெழுத்து போட்டிருக்கான். போட்டுட்டானே, கையெழுத்து போட்டுட்டானே. சீதா, நிலமெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன, இல்ல என் நிலத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டா என்ன? அதுக்கு என்ன எல்லாத்தையும் வச்சுட்டியா? வச்சுட்டானுங்க. எல்லாத்தையும் டம்ளர் முதல் கொண்டு வச்சுட்டேன். நகரட்டெல்லாம் இது இருக்குங்களே. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் தாலி செயின் தானே? நான் உனக்கு செயின்லயா தாலி கட்டினேன்? மஞ்ச கைத்துல தானே கட்டினேன். மஞ்ச கைத்த போட்டுக்கிட்டு இதெல்லாம் கட்டி இங்க வை. என் தம்பி இந்த பாக பிரிவினை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சுட்டான். உங்க தம்பிங்க? ஆமாய்யா, என் தம்பி தான். வேற என்ன தெருவில் போறவனா கேட்பான். எல்லாம் பாத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஏமா இங்க வாங்க. பாருங்க, என் பொண்டாட்டி கழுத்துல வெறும் மஞ்ச கயிறு தான் இருக்கு, பாக்கி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன். இது கொடுமைங்க. இது நாளைக்கு ஒரு பயம் ஒண்ணு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாம் காமிக்கிறேன். போய் உட்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் வாங்க. நீங்க சரியா இல்ல? நான் நல்லா தனியா இருக்கேன். எனக்கு நான் கல்லு பிள்ளைய மாதிரி இருக்கேன். போய் உட்காரு. தலைவரே, உன் கடிதாசியை பார்த்த தம்பி ரொம்ப சந்தோஷம். நீ எழுதியிருந்த பிரகாரம் உன் நிலத்தை மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சு கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிட்டேன். இதுவே எதுவும் நான் கேட்கிறேன். ஐயா, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் கூடுதல் குறைச்சல் இல்லாம 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல எந்த பங்கு அவருக்கு தேவையோ எடுத்துட்டு போக சொல்லுங்க. எந்த பங்கு வேணும் கேளுங்க. என்னங்க தலைவருடைய பேச்சு நடத்தி எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன், 2ஆ பிரிச்சு வச்சிருக்கேன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. எங்கெங்க 2ஆ இருக்கு? எல்லாம் ஒன்னாவே இருக்கு.
ஆமாங்க எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கு. அவருக்கு இருக்கிற கோப வெறியில 1 2 தெரியாமல் இருக்கு. வெறியாவது மண்ணாவது மனுஷன் நெருப்பா இருக்காங்க, கிட்ட நெருங்க முடியல. ஒண்ணு செய்யுங்களேன், அவர் சம்சாரத்தை எடுத்து பேசி பாருங்க. ஐடியா. அம்மா, நம்ம தலைவர் என்னமோ 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன் 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாருங்களே. இது எங்க இருக்கு 2 பங்கு? எங்க கண்ணுக்கு தெரியலீங்களே. 2 இருந்தா தானுங்களே உங்க கண்ணுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஒன்னா நான் தானே எடுத்து வச்சேன். ஏன் 2 பங்குன்னு சொல்றாருங்க? அதுதான் எனக்கும் புரியல. கொஞ்சம் இருங்க, அவங்களே கேட்டு பாக்குறேன். என்னங்க விவகாரத்தை நல்லபடியா முடிக்கணும்னு தானே விரும்புறீங்க? ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து வச்சுக்கிட்டு 2 பங்கு 2 பங்குன்னு பேசிட்டு இருக்கீங்களே. 2 பங்கு இல்ல, நீங்க இனிமே 2ஆ பிரிச்சா தானுங்களே 2 பங்காகும். பிரிச்சு வச்சுட்டேன். இருக்கிறது 2 பங்கு தான். இருக்கீங்க 2 பங்கு. எல்லாத்தையும் அள்ளி ஒண்ணா வச்சுக்கிட்டு 2 2னா இது யார ஏமாத்துற வேலை? 2 பங்கு இருக்கியா? எங்கயா இருக்கு? உனக்கு நீ தோசி, நீ எங்க இருந்து வந்தவன்? 2 பங்கு என்னங்கிறது யாரு கண்ணுக்கு தெரியுது, யாரு மனசுக்கு புரியுது? நான் பாக்குறையா? லேட் பண்ணாம 2 விட்டு எடுத்துட்டு போப்பா. லலிதா, நீயே சொல்லு, நான் எப்பவாவது அண்ணனை விட்டு பிரியணும்னு நினைச்சிருக்கிறேன்னா? ஏதோ இவங்க எல்லாம் சொன்னாங்களேன்னு ஒரே ஒரு கையெழுத்து போட்டதுக்கு இவ்வளவு பெருசு பண்றாரு. எதுக்கு எடுத்தாலும் 2 பங்கு பிரிச்சுட்டேங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பாருங்க, பெரியவங்க விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டாங்க. அவங்க எதையோ உள்ளடக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அவங்க சொல்ற 2 பங்கு எதுன்னு நான் பாக்குறேன். என்னங்க உங்க அண்ணன் சொல்றது உண்மைதாங்க. இங்க 2 பங்கு இருக்குங்க. என்ன லலிதா உளர்ற? 2 பங்கு எங்க இருக்கு? இன்னமும் உங்களுக்கு புரியலையா? பெரியவங்க சொத்தை எல்லாம் ஒரு பங்காகவும் தன்னை ஒரு பங்காகவும் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவரு கேட்கறதுக்கு சரியான அர்த்தமே, உனக்கு சொத்து வேணுமா, கூட பிறந்த அண்ணன் வேணுமான்னு கேட்காம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்களே. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அண்ணன் தான். சொல்லுங்க, கேளுங்க, போங்க. எனக்கு இந்த பங்கு தான் வேணும். சொத்து வேணாம், சுகம் வேணாம். நீங்க தான் எனக்கு வேணும். இது என்னைக்கு எனக்கு மட்டும் உரிமையான சொத்து. இதுல யாரும் பங்கு கேட்க வேண்டாம். நான் விட மாட்டேன். என்னங்க வாங்க போலாம். அக்கா 10 மாதம் சுமந்து பெற்றாலே இந்த சொத்தை என்கிட்ட விட்டுட்டு போறீங்க. தெரியும் கா, எனக்கு ஆஸ்பத்திரியிலே தெரியும். இது நான் பெற்ற குழந்தை இல்ல, நீங்க பெற்ற குழந்தைதான். உனக்கு தெரியுமா? தெரியும். இது உங்க அக்கா குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிருந்துமா அந்த தாய் கதற குழந்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போனேன்? அங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் ஏன் குழந்தை எடுத்துட்டு போனேன்? அக்காவுக்கு குழந்தை ராசி இல்ல, அவ பாரப்பட்டா நிலைக்காது, பால் கொடுத்தா பிழைக்காதுன்னு எங்க அம்மா மட்டும் இல்ல ஊரே சொல்லிட்டு இருந்தது. அந்த சமயத்துல குழந்தையோட உயிருக்கு 3 மணி நேரம் தான் டாக்டர் அம்மா கடுவு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடுவுக்குள்ள குழந்தை இறந்துட்டா, அதுவும் அக்கா மடியில இறந்துட்டா, ஊர் சொல்ற பழி அக்காவுக்கு நிலைச்சிடுமேன்னு பயந்து போற குழந்தை என் மடியில போகட்டும், அந்த அசம்பாவிதம் எங்க வீட்டுல நடக்கட்டும், வர்ற பழி எனக்கு வந்து சேரட்டுன்னு தான் நான் குழந்தை எடுத்துட்டு போனேன். தப்பா சொல்லுங்க, தப்பா? அண்ணே, எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடந்திருக்கு. இது வரைக்கும் எங்க 2 பேரையும் நீங்க குழந்தைங்க மாதிரி நடத்திட்டு வரீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்க. போக மாட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன். படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? எப்படி ஒரு நடிப்பு, எப்படி ஒரு கதை, கிளைமாக்ஸ்லாம் என்ன ஒரு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த வாரம் குணமாக பார்த்தோம். அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
பதனி சனி நீரி பதனி நித பப மம கரி சரி மகசத மகசத அரச தசக தகப கபத பதச